ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்கலாமா? என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புட்லூர் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஒரு வண்டியில் எத்தனை பேர் ஏறுறோமேன்னு பார்க்குறீங்களா? எங்ககிட்ட பைக் மட்டும்தாங்க இருக்குது. பைக்கில் தான் போவோம் நாங்கள் கோவிலுக்கு. எந்த கோவிலுக்காக இருந்தாலும் பைக்லேயே போயிட்டு வந்துடுவோம். அந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்த வரம் வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்தால் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா 11 வாரம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 வாரம் வந்தோம்னா அந்த 11 வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது அங்கே முக்கியமாக எல்லோரும் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்புகிறாங்க. அது நடந்தும் இருக்குது. நடந்து அந்த கோவிலுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறாங்க. 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 9ஆம் மாதம் நிறைய சீமந்தம் பண்ணுறவங்கள பார்க்கலாம். மெயினாக நீங்கள் அந்த கோவிலில் வந்தீங்கன்னா சீமந்தம் தாங்க அதிகமாக நடக்கும். 9ஆம் மாதம் கூட அங்கே தான் செய்கிறாங்க. இது தாங்க புட்லூரோட ரயில்வே ஸ்டேஷன் அது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிற வழி. ஆப்போசிட்லேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா நான் என் பொண்ணு மாதமாக இருக்கும்போது எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அவள் மாதமாக இருக்கிறா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன நாளிலிருந்து அவள் பிறக்கிற 9ஆம் மாதம் வரைக்கும் நான் மாதம் தொடர்ந்து விடாமல் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே எனக்கு பெண் குழந்த தான் பிறந்தது. அது இப்போ கூட நான் புட்லூர் அம்மான்னு தான் என் பொண்ணை கூப்பிடுவேன். இப்போ அதுக்கும் அதிகமாக என் பொண்ணு வாயிலே சொல்லாமா, வாமா நம்ம புட்லூர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு. அதனால எனக்கு அந்த கோவில்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஃபேமிலியோட. அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே அதிகமாக ஜோசியம் பார்க்குறாங்கல்ல, இந்த கிளி ஜோசியம், கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்கிறவங்க நிறையங்க. இங்கே பாருங்கள், அவங்க தான் நிறைய இருப்பாங்க. கடைங்களை விட இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அங்கே. ஜாதகமும் பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் நிறைய டைம் போயிருப்பேன். ஆனால் நான் பார்த்ததில்ல. என் அன்னைக்கு கூட இங்கே தாங்க கூட்டிகிட்டு வந்து நான் சீமந்தம் பண்ணியிருந்தேன். 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 9ஆம் மாதம் சீமந்தமும் நான் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள், அம்மனுக்கு சீமந்தம் செய்கிற மாலை, ஜடப்பள்ளி அந்த மாதிரி பொருட்கள். இது தாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு. இப்போ நல்லா சூப்பராகவே பெரிய கோவிலாகவே கட்டிட்டாங்க. முன்னாடியே நல்ல பெரிய கோவில் தான். இன்னும் நல்லா அதை பெயிண்டிங்லாம் கொடுத்து இன்னும் சூப்பராக இருக்குது. நாங்கள் கோவிலுக்கு போன ஸ்டார்டிங்லேருந்து இந்த அக்கா கடையில் தான். இன்றைக்கி அக்கா வரலை, அண்ணன் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த கடையில் தாங்க எப்போவுமே பூஜை பொருட்கள் எல்லாமே. அந்த ஒரு கடை அப்படியே பழகிடுச்சுல, நம்ம போயிட்டால் நல்லா பழகிட்டோம்னா அந்த அக்கா கிட்ட தான் அன்றைக்கி சீமந்தம் பண்ணும்போதும் அவங்கக்கிட்ட தான் சொல்லி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அக்கா மிஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம். எனக்கு பொண்ணு பிறந்தா நான் எடைக்கு எடை காசு போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேங்க. அந்த வேண்டுதலையும் நாங்கள் போய் நிறைவேற்றிட்டேன். என் பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடின உடனே நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எடைக்கு எடை காசு போட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு அங்கேயே பொங்கல் வச்சு என் பொண்ணுக்கு மொட்டை அடித்து நான் வேண்டிக்கிட்டேன்ல எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு. அப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேற்றிடணும்ல. நல்லபடியாக வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க. எனக்கு வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமா என்னான்னு தெரியல. அதனால் நான் வெளியில் என்ட்ரன்ஸ் மட்டும் காட்டியிருந்தேன். நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வெளியில் வந்தாங்க. பார்த்தா பூ விற்றுட்டு இருந்தாங்க. அது வந்து டம்ளராக படியான்னு தெரியல. ஒரு படி 20 ரூபான்னு விற்றுருந்தாங்க. ஒரு படி வாங்கினாலே 2 முழம் வந்துடும். நம்ம ஒரு முழமே 20 ரூபா 30 ரூபா அப்படி கொடுத்து வாங்குகிறோம். இது கண்டிப்பாக 2 முழம் வந்துடும். 2 படி வாங்கியாச்சு. 2 படி வாங்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளில வந்தோடனே என் பொண்ணு எங்கே போவோம், நேராக பொம்மை கடையை தான் தேடி ஓடுவாங்க. வெளியில் வந்த உடனே அவளுக்கு அதுதான் வேலை. பொம்மை கடையை தேடுறது தான் என் பொண்ணுக்கு பெரிய வேலை. பொம்மையை தேடி பிடிச்சி அதை வாங்கிட்டு தான் விடுவாளே. இப்போ அவங்க அப்பா தூக்கி வச்சுட்டு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. தேடிட்டு வராங்க எந்த பொம்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல வந்து பொம்மையை பார்த்து வாங்கிறதுக்கு நின்றுட்டாங்க. போன வாட்டி வந்து டாக்டர் செட்டு வாங்கியிருந்தது. ஒரே நாள் தான் வச்சுருந்து மரம் அதனால் உடச்சி போட்டுச்சு. இப்போ ரெண்டாவது வாட்டி வந்துருக்குறோம். இப்போ ஒரு பொம்மை அது வந்து செப்பல் மாற்றி போடுற மாதிரி நல்லா இருந்தது. அந்த பொம்மையும் கேட்டு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். அவங்க அப்பா தான் செல்ல பொண்ணாச்சே, கேட்குறத அப்படியே வாங்கி கொடுத்துருவாரு. அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.